கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வேளையிலேயும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். நம் மத்தியிலே அருமையான பாஸ்டர் லிவிங்ஸ்டன் அவர்கள் இருக்கிறார்கள். உடுமலைப்பேட்டை பகுதியிலே மறையூர் பகுதியிலே ஊழியம் செய்தவர்கள். மூணார் பாஸ்டர் ஜெல்நைட் மற்றும் நம்முடைய அண்ணன் அருள்மணி அண்ணன் சோதரி சீனிவாசன் அவர்களுடைய அண்ணனுடைய மகன் இந்த நாளிலேயும் கர்த்தருடைய வார்த்தையுமாய் கடந்து வருவார். எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் வரவேற்போமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தம் வரணுமே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, கர்த்தரை ஆராதிப்பதிலே எப்பொழுதும் உற்சாகம் உள்ள இருதயம் காணப்பட வேண்டும். எல்லாவற்றிலும் நாம் அதிக உற்சாகத்தோடு செய்கிற தலைமுறையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். உலகத்திற்காய் ஓடுவதிலே எல்லாவற்றிலும் நாம் முதன்மையானவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்திற்கு அடுத்த காரியத்தில் எத்தனை வசனங்களை கேட்டாலும், எத்தனை ஆராதனைகளை நாம் பங்கு பெற்றாலும், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை மாறாத பட்சத்திலே, என்னுடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்பதாக உண்மையாய் இல்லாத பட்சத்திலே தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நான் வேலை பார்த்து கொண்டிருந்த சமயங்களில் இந்த சபையிலே வருவதற்கு தேவன் அடியனுக்கு கிருபை செய்தார். அநேக வருடங்கள் இந்த சபையிலும் அங்கமாய் இருப்பதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். அதற்காக அவருக்கு நன்றி சொல்லுகிறேன். இன்றைக்கு நான் பங்கு பெற்ற சபையிலே தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருவதிலே இன்னும் அதிகமாய் அவருக்கு மகிமையை சேர்க்கிறேன் என்பதை உணரும் போது அவருக்கு நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. ஹல்லேலூயா, ஆமென். இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைக்குள் போவதற்கு முன்பதாக ஒரு நிமிடம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து, கர்த்தாவே, இந்த இடத்திலே நாங்கள் உம்முடைய வார்த்தையை கேட்கும் போது உம்முடைய பிரசன்னத்தை அனுபவிக்க வேண்டும். வந்திருக்கிற ஒவ்வொருவரும் தகப்பனே, உம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்க வேண்டும். இருதயத்தை திறப்பீராக, ஒருடைய மனக்கண்களையும் திறப்பீராக. ஹல்லேலூயா. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம், உங்க சத்தம் உயரட்டும். பிரசன்னம், தேவ பிரசன்னம். எல்லாருடைய நாவுகளும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருடைய பிரசன்னத்தை, thank you Holy Spirit. தேவ பிரஸ். உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா, உம் அன்பொன்றே போதுமையா, உம் அன்பொன்றே போதுமையா. பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். எல்லாம் சொல்லலாமா? பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். ஆராதனை உமக்கே
இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நல்லவரே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. நல்லவரே நல்லவரே இயேசுவே, உங்க சமூகம் இந்த இடத்துல எங்களுக்கு முன்னால போகணுமே, உங்க பிரசன்னத்தை அனுபவிக்கணுமே. உம்முடைய வார்த்தையை கேட்கும் போதே ஓ தேவன் எங்களோடு இடைப்படணுமே. நல்லவரே, தேங்க்யூ லார்ட். வல்லவரே, thank you holy. ஆராதனை அல்லேலூயா. இயேசுவே, உங்க பிரசன்னம் Amen. Jesus. Hallelujah. Hallelujah. நல்ல பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட காலை பொழுதுல நீர் கூட்டி சேர்த்திருக்கிற உம்முடைய ஜனம் உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக வாஞ்சையோடு தாகத்தோடு ஏக்கத்தோடு விருப்பத்தோடு வந்திருக்கிறத நீர் அறிவீரப்பா. இவர்களுக்கு வேண்டிய மன்னாவை நீர் பரத்திலிருந்து கொடுப்பீராக. ஒரு மனிதனுடைய சத்தத்தை அல்ல, தேவனுடைய வார்த்தையிலிருந்து புறப்படுகிறோம் வல்லமையை உம்முடைய ஜனங்கள் உணரட்டும் தகப்பனே. தேவன் அப்படியே செய்ய போவதற்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பரிசுத்தரும் படைத்தவரும் பரலோகத்தில் வீற்றிருக்கிறவரும் வரப்போகிறவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உள்ள யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு உங்களோடு என்ன வார்த்தையை பகிர வேண்டும் என்று கர்த்தருடைய சமூகத்திலே 2 வாரமாய் நான் காத்திருந்தேன். கடந்த 27ஆம் தேதியிலிருந்து, சரியாக மே மாதம் 27ஆம் தேதியிலிருந்து, ஆண்டவரே இந்த சபைக்கு நீர் என்ன சொல்ல நீர் வாஞ்சிக்கிறீர் என்று நான் காத்திருந்த போது அநேக காரியங்களை என்னுடைய ஆவிக்குள்ளாக நான் காண நேர்ந்தது. முதலாவதாக இங்கே இருக்கிற அநேகர் சபையின் எதிர்காலத்தை குறித்து, அது போதகராய் இருக்கலாம், அல்லது சபை விசுவாசியா இருக்கலாம், அல்லது நிர்வாகிகளாய் இருக்கலாம். ஆனால் பலருக்குள்ளே இந்த சபையின் வருங்காலங்கள் எப்படியா இருக்கும் என்பதில் ஒரு பெரிய ஐயம் இருப்பதை என்னுடைய ஆவிக்குள்ளே நான் உணர நேர்ந்தது. அப்பொழுது உங்களை உற்சாகப்படுத்தும்படியாக தேவனுடைய இருதயத்திலே காண்பித்த ஒரு வேத பகுதியை நீங்கள் எனக்காக வாசித்தால் நலமாய் இருக்கும். 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம், 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் அதன் 10ஆம் வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே
கொஞ்சம் காலம் பாட அனுபவிக்கிற உங்களுக்கு சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. கர்த்தர் வரும் காலங்களிலே இந்த சபையை நடத்த போகிற அல்லது நிர்வகிக்க போகிறவர்களை கர்த்தரே சீர்படுத்துவார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படியாக இருக்கும் பாஸ்டர்? பரவாயில்ல, இதற்கு அப்புறம் எப்படி இருக்கும்? ஆமென். நான் சொல்றேன், பலவீனங்களை பாராதிருங்கள். கண்மலையாம் கிறிஸ்துவை பார்க்கும்போது அவர் எல்லாவற்றையும் சரியாக அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி, கர்த்தர் ஒரு காரியத்தை குறித்திருப்பாரே ஆனால், உங்கள் குடும்பத்தில் குறித்திருப்பாரே ஆனால், அவர் முதலாவது அங்க வசனம் அழகா சொல்லுது, தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி. நம்ம சீர்படுத்த முடியாது. அநேக காரியங்களை இந்த மாம்ச இருதயத்தின் சிந்தனையை வைத்து, மாம்ச மூளையை வச்சு நிறைய காரியத்தை சாதிக்க முடியாது. ஆனா ஆவியானவருடைய பிரசன்னத்தோட நீங்க தேவனை மாத்திரம் சார்ந்திருந்தீங்கன்னா அவர் எல்லா காரியத்தையும் அந்தந்த நேரத்தில் சீர்படுத்திக்கிட்டே இருப்பார். அவர் சீர்படுத்துகிற தேவன். இரண்டாவதாக சீர்படுத்தி, இரண்டாவது என்ன சொல்லியிருக்கீங்க? ஸ்திரப்படுத்தி. நல்லா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களை எந்த இடத்துல வைக்கணும்னு விரும்புறாரோ அந்த இடத்துல முதல்ல சீர்படுத்துவார். இரண்டாவது என்ன பண்ணுவார்? ஸ்திரப்படுத்துவார். நீ தேவனை விட்டு எங்க ஓடணும் நினைச்சாலும் விட மாட்டார். அவர் ஸ்திரப்படுத்துகிற தேவன். நல்லா கவனிங்க. நான் ஒரு போதகருடைய மகனாக வளர்ந்தேன். ஆனா எனக்கு ஒன்னே ஒண்ணு என்ன தெரியுமா? ஊழியத்துக்கு மட்டும் போயிடவே கூடாது. ஆண்டவரே எந்த வேலைக்கு வேணாலும் போவேன், ஆனா எந்த வேலைக்கு போக மாட்டேன். ஊழியத்துக்கு மட்டும் வேண்டாம். ஏன்னா என்னுடைய பெற்றோர்கள் பட்ட கஷ்டத்தை, அவமானத்தை, நிந்தைய, பலவிதமான ஜனங்களை எல்லாம் பார்த்த போது எனக்குள்ள மிகவும் வேதனை. ஆண்டவரே, நான் வேலை பார்த்துட்டே உமக்காக ஓடுவேன். நான் வேலை பார்த்துட்டே ஆண்டவருக்காக ஓடிக்கிட்டே இருந்தேன். ஆமா, யார சொல்லுவாங்க, திடீர்னு வந்து 2 பேரு, தம்பி அடுத்து ஊழியத்துல நீங்க தானப்பான்பாங்க. எனக்கு வரும் பாருங்க கோபம். ஏய், ஊழியத்தை மட்டும் பத்தி பேசாத. எனக்குள்ள பயங்கரமான கோபம் வரும். அந்த டைம்ல இப்படி எல்லாம் ஓடிச்சு. ஆண்டவர் எனக்கு ஜீவனையே ஒரு மறுபிச்சை கொடுத்த மாதிரி 7 மாச குழந்தையே இருக்காதுன்னு சொன்னாங்க. ஆனா என்னுடைய கருவை ஆண்டவர் கண்டதினாலே அவருக்கு சாட்சியாய் நிற்க தேவன் உதவி செய்தார். ஆமா, என்னோட சொந்தங்களுக்கும் தெரியும். ஆனா நல்லா கவனிங்க, அவர் குறித்திருந்தாலும் அவரை வெகு வேகத்துல மறந்துட்டேன். படிச்ச உடனே, கொஞ்சம் சம்பளத்தை பார்த்த உடனே தேவ திட்டத்தை மறந்து விட்டேன். தேவன் என்னை எப்படி நடத்த வேண்டும் என்பதை மறந்தவனாய் ஓடினேன். ஆனா ஆண்டவர் குறிச்சிருந்தார்னா என்னை சீர்படுத்துவதற்கு அவர் டைம் எடுத்து சீர்படுத்தினார். பெற்றோர்களுக்கு பேச்ச உதாசீனப்படுத்தலாம், ஆனா ஆண்டவர் ஒரு பாத்திரத்தை பயன்படுத்தணும்னு நினைச்சிட்டாருன்னா, உங்களை எந்த இடத்துல கர்த்தர் உயர்த்தணும்னு நினைச்சிட்டாருன்னா அந்த இடத்துல ஆண்டவர் ஸ்திரப்படுத்த ஆரம்பிப்பார். அல்லேலூயா. ஒவ்வொரு காரியங்களிலும் தேவனுடைய வழி நடத்துதலை நீங்க அனுபவிக்க முடியும். கவனிங்க, யார் சீர்படுத்த நினைச்சாலும் சீர்படுத்த முடியாதவன கர்த்தர் சீர்படுத்திக்கிட்டே இருந்தார். கர்த்தர் சீர்படுத்த ஆண்டவர் ஊழியத்துல எப்படி என்ன கொண்டு வந்தார்னா, இந்த கோவிட் வந்துச்சு. கோவிட் வந்த டைம்ல ஆமென், எல்லாருக்கும் வேலை போச்சு. ஆனா எனக்கு வேலை போல. ஏன்னா நான் ஒரு HR மேனேஜரா இருந்ததுனால அந்த ஆபீஸ்ல எனக்கு எப்படினாலும் கொஞ்சம் எம்ப்ளாயிஸ் உள்ள இருப்பாங்க. ஆனால் எனக்கு வேலை இருந்துச்சு. ஆனால் தேவனோடு செலவழிக்கிற நேரம் கூடிக்கிட்டே இருந்துச்சு. அல்லேலூயா. நான் சொல்றேன், எங்கேயுமே இந்த ஸ்டேஜ் வந்து டேலண்ட் ஷோ பண்ற இடம் கிடையாது. ஆண்டவரை உண்மையா அனுபவிக்கிற இடம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அநேகருக்கு என்ன நினைக்கிறாங்க, தங்களுடைய தாளந்துகளை வெளிப்படுத்துகிற இடமா அல்ல. ஏனோ ஆண்டவர் என்னுடைய இருதயத்துல அந்த பெரிய பாரத்தை கொடுத்தாரு. சிஸ்டர், நான் சொல்றேன், இந்த இடத்துல டேலண்ட் ஷோ பண்ற இடம் அல்ல. நீ உண்மையாய் தேவனை மகிமைப்படுத்த வேண்டிய இடம். கர்த்தருடைய சமூகத்திலே வந்து கர்த்தருடைய இடத்துல நின்று நீ ஆராதிக்கும் போது உங்களை மறந்து தேவனை மாத்திரம் நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும். Amen. You should throw off everything. எல்லாத்தையும், உங்க ஸ்டேட்டஸா இருக்கலாம், உங்க படிப்பா இருக்கலாம், எல்லாருடைய பார்வையில குப்பை. ஆமென். என்னுடைய ஞானத்தை அவர் குப்பையாக்கி போட்டார்.
நல்லா கவனிங்க. அவர் ஸ்திரப்படுத்த ஆரம்பிச்சாரு. ஜெபத்துல ஸ்திரப்பட 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 தேவனுடைய திட்டம் என் வாழ்க்கையில உறுதிப்பட ஆரம்பித்தது. இது தேவனுடைய அழைப்பு. தேவனை விட்டு ஓடிக்கொண்டிருக்கிறாய். ஒரு ஸ்தோத்திரம். யோனா தேவனால் அழைக்கப்பட்டவனா இருந்தாலும் தேவனுடைய திட்டத்தை விட்டு விலகி ஓடுகிறவனா இருக்கிறான் என்பதை தேவன் எனக்குள் உணர்த்தி காட்டினார். அப்பதான் சொன்னேன், ஆண்டவரே நான் எங்கேயோ தவறு பண்ணிட்டேன். ஆண்டவரே நீ எனக்கு ஜீவனை கொடுத்ததை மறந்துட்டேன். நீ எனக்காக செஞ்ச எல்லாத்தையும் மறந்துட்டேன். ஆனா உம்முடைய திட்டம் என்ன விடலப்பா. உம்முடைய திட்டம் என் மேல, உம்முடைய அபிஷேகம் என் மேல இருக்கிறதுக்காக நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் சொல்லி அவர் ஸ்திரப்படுத்த ஆரம்பிச்சவர். அடுத்து என்ன பண்ணார் தெரியுமா? வசனத்தை வாசிங்க. பலப்படுத்தி, நல்லா கவனிங்க, பலப்படுத்துகிற தேவன். நீ மந்த வாயனா இருக்கலாம், வசனம் பேச தெரியாதவனா இருக்கலாம். நான் சொல்றேன், நான் ஸ்டேஜ்ல இருக்கும்போது என் சத்தம் இவ்வளவு வரும். நான் கீழே இறங்கினா ஆமென். கர்த்தர் என்ன முத ஊழியத்துக்கு நான் போன போது ரொம்ப சோர்வடைஞ்சிட்டேன். ஆத்துமாக்களே இல்ல. ஒரு புது இடம். நீங்க பாத்தீங்கன்னா மூணாறுல இருந்து ஒரு மணி நேரம் தூரத்துல மறையூர்ன்ற இடம். ஆமென். அநேக எதிர்ப்புகள் இருக்கிற இடம். நான் போன உடனே ஒரு சில சமூகத்தை சேர்ந்தவங்க சொன்னாங்க, உன்னை 5 வருஷத்துல இந்த இடத்தை விட்டு ஓட பண்ணுவேன் நாங்க. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு வர பின்னாடி திரும்பி பார்க்க வைக்கல. ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர் உங்களை அழைச்சிருந்தார்னா இந்த உலகம் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. உங்க மேல தேவனுடைய திட்டம் இருந்தா, தேவனுடைய அபிஷேகம் இருந்தா உலகத்துக்கு பயப்பட மாட்டீங்க. கலப்பையில் கை வைத்திருந்தால் கர்த்தர் நம்மை கரை சேர்த்திடுவார். நல்லா கவனிங்க. ஆண்டவர் எல்லா இடத்துலயும் தம்முடைய ஜனங்களை கொஞ்சம் விட்டு பார்ப்பார். நல்லா பாருங்க. படகுல அவங்க போய்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு நல்ல கவலை இல்லையான்னு அவங்க எல்லாம் கேட்கிறாங்க. ஆனா படகு மூழ்கிச்சா? ஏன் தெரியுமா? அந்த சீஷர்களை பாதுகாக்கிற கர்த்தர் அவங்களோட இருந்தார். நல்லா கவனிங்க. இதே நான் எப்பயுமே என்ன சொல்லுவேன்னா, தேவனுக்காக ஓடும் போது அந்த பிரச்சனை ரொம்ப பெருசா தெரியும். உலகத்துக்காக ஓடும்போது உங்களுக்கு இருக்கிற வயிற்று வலி பெருசா தெரியாது. நான் சொல்லட்டுமா? நீங்க வேலைக்கு போகணும். இத்தனை நாள் 6 நாள் வேலைக்கு போகணும். வேலைக்கு போகும்போது காய்ச்சல், ஒரு மாத்திரையை போட்டுட்டு வேலைக்கு ஓடிடுவேன். ஆனா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரணும், படுத்து தூங்கிடுவேன். புரியுதா? வித்தியாசம் தெரியுதா? ஆராதனை தானே, பரவாயில்ல. என்னைக்கான வசனம் என்ன? மத்தேயு 6:33 என்ன சொல்லுது? முதலாவது எப்படிங்க? எத்தனாவது? எல்லாம் நல்லா சத்தமா சொல்லுங்க. ஆனா சபை எங்க வந்துருச்சு? இப்போ சபை எங்க வந்துருச்சு? லாஸ்ட்ல. அத பார்த்துப்போம், ஆன்லைன்ல பார்த்துக்கலாம். அல்லேலூயா. நான் சொன்னேன், ஒரு பெரிய வயதான என்று சொன்னாரு. ஆன்லைன்ல தம்பி எங்களை அங்க ஒரு மலையாளத்துக்காரர் அவர் சொன்னாரு, நாங்கள் பயங்கர சந்தோஷம், நாங்க என்ன ஆன்லைன் வந்துருச்சு எல்லா டைம். நான் சொல்றேன், நீ மரிச்சாலும் ஆன்லைன்ல போய் அடக்கம் பண்ணிடு, வராத. ஸ்தோத்திரம். ஆன்லைனுக்குள்ளேயே உன் சரீரத்தை உள்ள அனுப்பிடு, இங்க வராத, சபைக்கு வராத. ஆமென். இப்படி விதண்டாவாதம் பண்ணுகிற எங்க இருந்தாலும் கர்த்தரை ஆராதிக்கிறேன். நான் தான் சொல்றேன், நீ ஸ்கூலுக்கு உங்க பிள்ளைகளை அனுப்பாதீங்க, வீட்டிலேயே வச்சுக்கோங்க. எங்க பிள்ளை எங்க இருந்தாலும் படிக்கும் சொல்ல முடியுமா? ஆண்டவரை ஆராதிக்க வேண்டிய விதத்துல ஆராதிக்கும் போதுதான் தேவனுடைய உண்மையான அபிஷேகத்தையும் வல்லமையையும் உங்க வாழ்க்கையில நிறைவாய் அனுபவிக்க முடியும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி நல்லா கவனிங்க. முதலாவது இடம் தேவனுடைய ராஜ்யம்னா அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் என்னுடைய எல்லாம் இருந்தாலும் ஆண்டவரே உமக்கு முதலாவது இடம். நான் சொல்றேன், சின்ன பிள்ளையா இருக்கும்போது பிபிஎஸ்ல இருக்கும்போது, சண்டே கிளாஸ்ல இருக்கும்போது அம்மா அப்பா சொல்லும் போதெல்லாம் போறது ஈஸி. ஆனா நீ ஒரு வேலைக்கு வந்த பிறகு நீ சம்பாதிக்கும் போது ஆண்டவருக்கு முதலாவது இடத்தை கொடுக்க ஆரம்பிக்கும் போது கர்த்தர் உன்னை அவர் மேன்மைப்படுத்துவார். Amen. This world is full of stressful world. எங்க திரும்பினாலும் நம்மை பலவீனப்படுத்துகிற உலகம். நல்லா கவனிங்க, ஆண்டவர் எப்பயும் உங்க பலவீனத்தை பலமா மாத்துவாரு. ஆனா இந்த உலகம் எந்த பலவீனம் இருக்கிறதோ அதை வைத்து மேல உயர பார்க்கும். பார்த்திருக்கீங்களா? உங்க கோ-ஸ்டாஃபை பாருங்க, அவங்க கூட வேலை பார்க்கறவங்கள பாருங்க, உங்களுக்கு என்ன பலவீனம்ன்றதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனா ஆண்டவர் உன் பலவீனத்தை பலமுள்ளதாய் மாற்றுவார். ஒரு மோசைய திக்குவாயனா இருந்தா, ஆனா திக்குவாயனை தேவனுக்காக பயன்படுத்த வேண்டும் என்று அவர் முன்குறித்திருந்தால் அந்த திக்குவாயனையும் எடுத்து தேவன் பயன்படுத்த அவரால் முடியும். ஏமேன். திக்குவாயன். ஆமென். ஆண்டவர் பயன்படுத்துறவங்க எல்லாமே பலவீன பாண்டங்கள் தான். ஆண்டவர் பலவீனர்களை எடுத்து தான் பலப்படுத்தி இருப்பார். அல்லேலூயா. எல்லாராலும் மறக்கப்பட்ட தாவீது 7 பிள்ளைகளோடு இருந்தாலும்
அவன் எங்க இருந்தான்? அவனுக்கு உலக ஞானம் கிடையாது, ஒரு தேசத்தை நிர்வகிக்க கூடிய எந்த அறிவும் இல்லை. ஆனா ஒரு தாவீதை ஒரு மொத்த குடும்பம் மறந்து போனாலும் தேவன் மறக்கவில்லை. அவன் மேல் இருந்த அபிஷேகத்தை அவன் பைத்தியக்கார மாதிரி பாட்டு பாடிக்கிட்டு இருந்தான், கரடியின் வாய்களை பிச்சான். ஆனா இந்த தகப்பன் மறந்திருக்கலாம், பிள்ளைகள் மறந்திருக்கலாம், ஆனால் தேவன் தாவீதை மறக்காமல் சிங்காசனத்தில் உயர்த்தினது போல நீங்கள் யாரால் மறக்கப்பட்டு இருந்தாலும் கர்த்தர் உங்களை உயர்த்த சித்தம் கொண்டிருந்தால் அவர் நிச்சயம் உயர்த்தி இருப்பார். அல்லேலூயா. அவர் உங்கள் சித்தம் இருந்துச்சுன்னா அதை ஒருவனாலும் தடைப்படுத்த முடியாது. ஆமென். யோபுவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் நல்லா கவனிங்க. தேவனுடைய பிள்ளைகளை நல்லா கவனிங்க. 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லும், ஆனாலும் நான் போகிற வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின். நல்லா சொல்லுங்க, அவர் என்ன பண்ணுவார்? நல்லா கவனிங்க. தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன தெரியுமா? இப்போ ஆண்டவரை தேட ஆரம்பிச்சுட்டு சோதனையே இல்லைன்னு நினைக்கிறாங்க. நான் சொல்றேன், என்னைக்கு நீ ஆண்டவருக்காக ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறியோ உனக்கு 10 பிரச்சனை வந்து நெருக்கும். ஆனா அந்த 10 பிரச்சனையும் நீ ஜெபத்துல நின்னு பாரு, பனி போல விலகிட செய்திடுவார். இன்னைக்கு நமக்கு பாட்டு நல்லா இருக்குங்க, ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லவே இல்லை. ஆமென். இரு மனம் உள்ளவர்களாக. அன்னைக்கெல்லாங்க ஆராதனை 2 மணி நேரம் இல்ல, 3 மணி வரை நடந்தாலும் நம்ம ஆளுங்க மறந்து ஆராதிச்சாங்க. இப்ப வரதே 1/2 மணி நேரம் லேட்டு. அல்லேலூயா. யாருக்கு பாட்டு பாடுறாங்கன்னு தெரியாது, யாருக்கு ஆராதனைன்னு தெரியாது. ஆனா முடிக்கிற டைம் ஆச்சுன்னா இந்த மொபைல் படுற பாடு இருக்கு பாருங்க, அதை வைப்ரேட்ல போட்டுக்கிட்டு அதை ஸ்கிரீன் ஆன் பண்றதுக்கு படுற பாடு பாஸ்டரும் பாத்திரக்கூடாது, யாரும் பார்க்க கூடாது. நான் சொல்றேன், உங்களை மறந்து, உங்க சூழ்நிலையை மறந்து, உங்க வேலையை மறந்து என்னைக்கு கர்த்தரை உண்மையா ஆராதிக்கிறீங்களோ அப்ப நீங்க கேட்காமலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் என்னங்க? வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்தவங்கள ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நாம ஆன்லைன்ல 2 மெசேஜையும் கேட்டேன். ஆமென். நல்லா கவனிங்க. ஏன்னா பாஸ்டர் நான் நினைக்கிறேன் 1ஆம் தேதி கொடுத்த மெசேஜும் போன சண்டே கொடுத்த மெசேஜும் சேம் மெசேஜ் நினைக்கிறேன். ஆமென். நல்லா கவனிங்க. எஸ்ராவின் புஸ்தகத்துல இருந்து படிச்சீங்க. என்ன வசனங்க சொல்லுங்க? கர்த்தருடைய கரம் நன்மையா. நல்லா கர்த்தருடைய கரம் எப்படி இருக்கணும் சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய கரம் எப்படி இருக்கணும்? இந்த நன்மையா இருக்கணும்னா முதலாவது இடம் கர்த்தருக்கு போகணும். நீங்கள் பலவீனங்கள் உங்களை சூழ்ந்து இருக்கலாம், நீங்க இருக்கிறது நடுக்கடல்ல அலைகளுக்கு நடுவுல இருக்கலாம். ஆனா முதலாவது இடம் கர்த்தருக்கு கொடுக்கும் போது, என்ன வந்தாலும் நம்புவேன்னு சொல்லி கர்த்தருக்கு முதலாவது இடத்தை கொடுக்கும் போது அவர் உங்களை பலப்படுத்த வல்லமையுடையவராய் இருக்கிறார். நல்லா பாருங்க, அவர் பலப்படுத்துகிற தேவனோட. 1 பேதுரு 5:10 வந்துருங்க. இப்போ அவர் என்ன பண்றார்? முதல்ல ஸ்திரப்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, 3வது நான் சொன்னேன் பலப்படுத்தி, 4வது என்ன போட்டிருக்கீங்க? நிலை நிறுத்துவாராக. எப்படி என்ன பண்ணுவாரு? நிலை நிறுத்துவார். ஆண்டவர் குறித்திருக்கிற இடத்துல, ஆண்டவர் உங்களை வைக்க வேண்டும் என்று நினைக்கிற இடத்துல உங்களை நிலை நிறுத்த அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய திட்டமா இருந்தால் அவர் உங்களை சீர்படுத்துவார். 2வது என்ன பண்ணுவார்? ஸ்திரப்படுத்துவார். 3வது என்ன பண்ணுவார்? பலப்படுத்துவார். 4வது நிலை நிறுத்துவார். ஹல்லேலூயா. நிலை நிறுத்துகிற தேவன். நிலைகள் ஸ்தோத்திரம். அவர் கரத்துல எல்லாத்தையும் கொடுத்துருங்க. உங்களுடைய பலவீனத்தை எதையும் பார்க்காதீங்க. ஆண்டவரே ஒண்ணும் இல்லாத பாண்டோ நீர் எடுத்து பயன்படுத்தும். அல்லேலூயா. நான் திருப்பியும் சொல்றேன், நீங்க தேவனால கர்த்தருடைய கரம் நன்மையா இருக்கணும்னா முதலாவது இடத்தை கர்த்தருக்கு கொடுக்கணும். கர்த்தருக்கு கொடுக்க 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 உங்களுடைய வேலையை விட்டு கர்த்தருக்கு கொஞ்ச நேரம் கொடுக்கணும். நான் சொல்றேங்க, கொஞ்சம் தியாகம் ஆண்டவருக்காக செய்யணும். நம்ம எதையாகிலும் ஒண்ணு விலக்கிரயம் கொடுக்காம தேவனுடைய கரத்தில் இருந்து நன்மையை பெற முடியாது. நல்லா கவனிங்க. ஒரு ஆள் நல்ல சம்பளம் வாங்குவாங்க. சம்பளம் வாங்கினோடனே எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வேணும்னு என்ன பண்ணுவாங்க? ஓட்டி பார்ப்பாங்க. பார்த்திருக்கீங்களா? சில கம்பெனில இருக்கா? என்ன இருக்கு? ஓட்டி. இப்பெல்லாம் ஒரு இன்கம் இல்ல, டபுள் இன்கம், ட்ரிபிள் இன்கம். ஆமா, வேலை பார்க்கறது இன்னும் 2வது இன்கம் வச்சுக்கோங்க, 3வது இன்கம் வச்சுக்கோங்க. ஆனா ஆராதிக்கிறது, ஆமா நாங்க 1/2 மணி நேரம் தான் ஆராதிப்போம். நான் சொல்றேன், நீ இன்கமையே பார்க்காத. நீ என்னைக்கு உண்மையா நீங்க கர்த்தருடைய சபையில நிக்கிறீங்களோ, நீங்க முதன்மையான இடத்தை கர்த்தருக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை முதலாவது ஆசீர்வதித்திருப்பார்.
ஆமென். ஆமா, இந்த வருடத்தின் வாக்குத்தத்தம் என்ன? நான் உன் கூட இருந்து, நான் உன்னோடு கூட இருந்து. ஆமா, முதல்ல யார் இருக்கணும்? ஆசீர்வாதம் தான் இருக்கும். ஆனா அவர் என் கூட இருக்க மாட்டாரு. அவர் இருந்தா பெருக்கம் உண்டாயிருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் கூட இருந்தா நீங்க வாங்குறத கொஞ்சமா இருக்கலாம். நீங்க ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போகாதனால உங்க கையில இருக்கிறது கொஞ்சமா இருக்கலாம். ஆனா அவர் கையில கொடுத்து முதலாவது கர்த்தரை கனம் பண்ணும் போது அது 5 அப்பமா இருந்தாலும் அது 5000 பேர் சாப்பிடத்தக்கதாக தேவன் உங்கள் வருமானங்களையும் உங்கள் பலத்தையும் உங்கள் ஆசீர்வாதத்தையும் அவர் பெருக பண்ண அவரால முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இருக்கிற கொஞ்சத்தை பார்க்காதீங்க, இருக்கிற கொஞ்சம் சமாதானத்தை பார்க்காதீங்க. ஒண்ணுமே மனசே சரியில்லை. நான் சொல்றேன், என்ன மனசு சரியில்லைனாலும் கர்த்தருக்கு முதலாவது இடத்தை கொடுங்க. அல்லேலூயா. இப்ப ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி ஆயிருச்சுன்னா எல்லாம் எமோஷன்ஸ் பேஸ்டா ஆயிருச்சு. நல்ல பாட்டுக்காரனா இருக்கணும், நல்ல வர்ஷிப் பண்றவனா இருக்கணும். ஆமா, இவங்க பாட்டுனா நல்லா இருக்கும். நான் சொல்றேன், மார்க் போடுறவனா இருக்காது. கர்த்தர் கிட்ட கர்த்தர் உனக்கு மார்க் போட்டுட்டு இருக்கிறாரு. உன்னுடைய பரிசுத்தத்தை, உங்களுடைய பரிசுத்தத்தை நீங்கள் தேவனுக்கு முன்பதாக உண்மை முத்துவமாய் இருந்தால் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டார், கொஞ்சத்துல எப்படி இருக்கணும்? கொஞ்சத்துல உண்மையா இருந்தா என்ன பண்ணுவாரு? நமக்கு என்னதான் வேணும்? அநேக காரியங்கள் வேணும், அநேக ஆசீர்வாதங்கள் வேணும். ஆனா அந்த கொஞ்சம் பரிசுத்தம், கொஞ்ச ஜெபம். நான் சொல்றேன், ஆண்டவர் எவ்வளவு நேரம் தாங்க ஜெபம் பண்ணாரு? 1 மணி நேரம் ஆகிலும். நீங்க வேலை எவ்வளவு நேரங்க? 8 மணி நேரம். எத்தனை மணி நேரம்? 9 மணி நேரத்துல 1 மணி நேரம் சாப்பாடு, அரை மணி நேரம் டீ, ஓபி அடிக்கிறது கொஞ்சம் பேர் சொல்லியே தர வேண்டாம். ஆனா நான் சொல்றேன், இந்த 1 மணி நேரம் ஜெபத்தை நீ உண்மையா செஞ்சு பாரு, கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார். ஆமென். நான் திருப்பியும் சொல்ல விரும்புறேன், தேவனுக்காக முன்னால நிக்கிறவங்க முந்தின நாள் நைட்டு குறைஞ்சது 1 மணி நேரமா ஜெபம் பண்ணிட்டு தான் மேல ஏறணும். Amen. It is not a place of talent show. நான் திருப்பியும் சொல்லுவேன், ஆமென். அது பாட்டு பாடினாலும் சரி, ஆராதிச்சாலும் சரி, தேவனுடைய சமூகத்திலே தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுத்துட்டு தான் தேவனை ஜனங்களுக்கு போதிக்கணும். ஆமென். ஆண்டவர் வெறுமனே போதிச்சுட்டு போல, அவர் எல்லாவற்றிற்கும் முன்பதாக ஜெப வாழ்க்கை அவருடைய வாழ்க்கையில் அதிகமாக இருந்தது. இன்னைக்கு இந்த சபையில நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, உங்க ஜெபம் கூடணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றேன், உங்களுடைய தனிப்பட்ட ஜெபம் என்னைக்கு கூடுதோ அன்னைக்கு உங்களை நிலைநிறுத்துவார். ஆண்டவர் பலப்படுத்தணும், உங்களை சீர்படுத்தணும்னா the first thing which has to improve in your life வந்து உங்களுடைய குவாலிஃபிகேஷன் கிடையாது, உங்களுடைய பாடி லாங்குவேஜ் கிடையாது. ஆனா பிரேயர் மட்டும் எவ்வளவு நாளும் ஃபைன் டியூன் ஆக 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 கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார். மூன்றாவதாக நிலை நிறுத்துவார். இப்படி நிலை நிறுத்தும் போது தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. நல்லா கவனிங்க, ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு ஆண்டவர் நிலை நிறுத்தும் போது சில காரியத்தை உங்களை ஊழியத்தில் ஆண்டவர் பயன்படுத்தணும் நினைச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க நிலை நின்ன பிறகு ஆண்டவரால் நடத்தப்படும் போது சில நேரத்தில் அது ஆண்டவர் தெரிந்து கொண்ட இடம் வனாந்தரமா இருக்கலாம். ஆண்டவர் எங்க கொண்டு போய் வைப்பாரு? எடுத்தோடனே செழிப்பான இடத்துல கொண்டு போய் வைக்க மாட்டார். 2 பேரு தேவனுடைய பிள்ளைகளா இருந்து எப்படி தெரிந்து கொண்டார்கள்? முதல்ல ஆபிரகாம் ஒரு வழியை தெரிந்து கொண்டார். என்ன சொன்னார்? முதல்ல லோத்தை பார்த்து என்ன சொன்னாரு? இந்த தேசம் எல்லாம் நமக்கு முன்னாடி இருக்குது, முதல்ல நீ போற தெரிந்து கொள்ள. அவன் என்ன பார்த்து? அவன் கண் எதை பார்த்துச்சு? செழிப்ப பார்த்துச்சு. எதை பார்த்துச்சு? செழிப்ப பார்த்து போனார். ஆனா அங்க என்ன இருந்துச்சு? பாவம் இருந்து அழிக்கப்பட்டான். ஆனா கர்த்தர் கொண்டு போன இடம் வனாந்தரமா இருந்துச்சு. ஆனா கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதித்தார். இன்னைக்கு யார் கூட இருக்கணும்? உலகம் என் கூட இருக்கணுமா இல்ல கர்த்தர் என் கூட இருக்கணுமான்றத நான் என்னைக்கு தீர்மானம் பண்றேனோ அன்னைக்கு தான் தேவனை நிலைநிறுத்துவார். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் எப்பொழுதும் குறையவே கூடாது. முதலாவது ஆண்டவர் எங்கேயாவது 2வது இடம் சொல்லி இருக்காரா? ஆண்டவர் விரும்புறது என்னது? உன் முழு இருதயத்தோடும் உன் தேவநாயகத்தை உன் முழு பலத்தோட. எப்படிங்க? ஆமா, நிறைய பேருக்கு பலமே இங்க வந்தாதான் பலவீனர்கள் மாதிரியே இருப்பாங்க. நல்லா பாருங்க, நிறைய பேரு ஆலயத்துல பார்த்தா பலவீனர்களையும் ரொம்ப பரிதாபமான பலவீனர்களா இருக்கிறது எங்கன்னா, ஆமா, டவுன் பஸ் ஏற சொல்லு, ஒண்ணுமே முடியலனாலும் இங்கிட்டு கூடி ஏறி ஓடுவா. ஆமென். மினி பஸ்ல ஏறணுமா முழு பலத்தோட ஏறுவா. வயசான அம்மாவா இருக்கும், ஆனா அது கூட கம்ப வச்சு குத்திட்டு உள்ள போயிரும். ஆனா ஆராதனைக்கு வந்தா எனக்கு முடியாது, எனக்கு கீழே உட்கார முடியாது. நான் சொல்றேன், உனக்கு பலவீனமா இருக்கலாம், ஆனா கர்த்தருக்குள்ள உன் பலவீனத்தை பொருட்டா எண்ணாமல் கர்த்தருக்கு உன் முழு பலத்தையும் கொடுக்கும் போது கர்த்தர் உங்களை நிச்சயமாக நிலை நிறுத்தி இருப்பார்.
அல்லேலூயா. அவர் நிலை நிறுத்தும் போது நல்லா கவனிங்க, அநேக நேரத்துல எல்லாம் கொஞ்சமா இருக்கும். இப்படி கொஞ்சமா இருக்கும்போது நிறைய இந்த உலகம் வந்து என்ன சொல்லும் பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை படிங்க. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று நல்லா கவனிங்க. தேவனுக்காக நிலை நிற்கும் போது, தேவன் நிக்கிற இடம் எப்பயும் செழிப்பான இடமா இருக்காது. ஆண்டவர் சில நேரத்தில் அனுப்ப சொல்றது பாவம் நிறைந்த இடமா இருக்கும், போராட்டங்கள் நிறைந்த இடமா இருக்கும், பாடுகள் நிறைந்த இடமா இருக்கும். ஆனா அந்த இடத்துல போன பிறகு நம்ம கஷ்டப்படும் போது இந்த உலகில் என்ன செய்யும்? இந்த வசனத்தை எல்லாரும் படிங்க. இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம். நீங்க பாருங்க, ஆண்டவர் நிக்கிற இடத்துல எந்த இடத்துல நிப்பாட்டுறாரோ அங்க போனோன்னே உங்களை சுத்தி இருக்கிறான்னு சொல்லுவாங்க, நல்ல படிப்பு இருக்கு, போயும் ஊழியத்துக்கு வந்துட்டு பாரு. நான் வந்து என்னுடைய வேலையை ரிசைன் பண்ணும்போது நல்லா கவனிங்க, என் வேலையை ரிசைன் பண்ணும்போது கோவிட் டைம்ல யாருக்குமே சேலரி இல்லை, எனக்கு சேலரி இருந்துச்சு. உடனே என்னுடைய ஜிஎம் சொன்னாரு, நீ முட்டாளா இருக்கிறான்னு சொன்னாரு. அவர் உடனே சொன்னாரு, தம்பி ஊழியம்லாம் 50 வயசுக்கு மேல ரிட்டையர்ட் லைஃப்ல பார்க்க வேண்டியது தம்பி, இப்பெல்லாம் நீ ஊழியத்துக்கு போகாதுன்னு சொன்னாரு. ஆனா அன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்தேன், தேவனுக்காக ஓடணும், இளமையை கர்த்தருக்கு கொடுக்கணும். நல்லா இருக்கும்போது ஸ்தோத்திரம், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை கொடுத்தா பாடுகளின் வழியா போவோம், ஆனா அவருடைய உயர்வு எல்லாம் மேன்மையா இருக்கும். அல்லேலூயா. அதனால நல்லா கவனிங்க. எல்லாரும் சொன்னாங்க, இவன் செஞ்ச பாவமா, நல்லா படிச்சிருக்கிறானே. ஆனா நான் சொல்றேன், நீங்க எந்த இடத்துல கர்த்தர் உங்களை வச்சா உங்க பலவீனம், நிறைய பேருக்கு பாருங்க சில பலவீனங்கள் வந்து பாடாப்படுத்தும். ஆண்டவருக்காக ஓடணும்ன்ற வாஞ்சை அதிகமா இருக்கும், ஆனா ஒரே ஒரு பலவீனம். நான் திருப்பியும் சொல்றேன், பவுல் வந்து ஒரு காரியத்துக்காக 3 தடவை ஜெபம் பண்ணாரு. எத்தனை தடவை ஜெபம் பண்ணார்? 3 தடவை ஜெபம் பண்ணாரு. ஆமா, ஆனா ஆண்டவர் அந்த பலவீனத்தை மாத்தினாரா? ஏங்க, பவுல் தானே எத்தனை புஸ்தகத்தை எழுதியிருக்காரு, அவர் பலவீனத்தை மாத்தணுமா இல்லையா? நான் சொல்றேன், ஆண்டவருக்காக ஓடும் போது சிலுவைகளின் வேதனை கூடலாம், ஆனால் கர்த்தருடைய கிருபை அதை காட்டிலும் மேலானதாய் உங்களோடு இருந்து கர்த்தர் உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் குடும்பங்களையும் நிச்சயமாய் வழி நடத்துவார். ஆமென். யார் செஞ்ச பாவம்? யார் செஞ்ச பாவம்? இவ்வளவு ஜெபிக்கிறீங்க, யார் செஞ்ச பாவம்? இவங்க செஞ்ச பாவமா? எப்பயுமே இந்த உலகம் என்ன சொல்லுதுமா, என்ன பாவம் பண்ணானோ இப்படி வந்து மாட்டிக்கிட்டான், அந்த வீட்டுல வந்து இவ்வளவு முழிக்கிறான். உங்களை பார்த்து சிலர் கேட்கலாம், இவன் இந்த இடத்துல இருக்கிறது யார் செஞ்ச பாவம் தெரியல. நான் சொல்றேன், யார் என்ன பாவம் செஞ்சார்னு உங்களை கேட்டாலும் நீங்க உங்களுக்குள்ள இருக்க வேண்டிய விசுவாசம் என்ன தெரியுமா? 3ஆம் வசனத்தை படிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனத்தை படிங்க. இயேசு பிரதியுத்தரமாக என்ன சொன்ன? எல்லாரும் படிங்க. அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவன் பெற்றோர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். யாருடைய கிரியை வெளிப்பட போகுது? கர்த்தர் கொண்டு போகிற இடத்துல உங்களுக்கு பாடுகள் இருக்கலாம். நீங்க இருக்கிற குடும்பத்துல என்ன பாவம் பண்ணணும், இந்த குடும்பத்துல வந்து மாட்டிக்கிட்டு முழிக்கிறேனே, என்ன பாவம் பண்ணணும், இவ்வளோ பெரிய கடனா இருக்கே, என்ன பாவம் பண்ணணும், இந்த கம்பெனில வந்து இருக்கிறேனே. நான் சொல்றேன், நீங்க எடுக்கிற இடத்துல தேவனுடைய கிரியைகள் வெளிப்பட போகிறது. கர்த்தர் வைத்திருக்கிற இடத்துல கர்த்தருக்காக ஸ்திரப்பட்டு நீங்கள் கர்த்தர் நிலை நிறுத்துவாரானால் நீங்க செஞ்ச பாவம் அல்ல, தேவனுடைய கிரியைகளை அனுபவிக்க போறீங்க. நல்லா கவனிங்க. 5 அப்பம் எல்லாரும் சாப்பிட்டாங்க. நல்லா பாருங்க, ஒரு சிறுவன் தான். நல்லா கவனிங்க. 3 நாள் பிரசங்கத்தை கேட்கிறாங்க. ஏங்க, ஒரு சிறுவனுக்கே சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தா எல்லாருக்கும் அவங்க சாப்பாடு கொண்டு வந்திருக்க மாட்டாங்களா? எல்லாரும் கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா கர்த்தருக்காக 3 நாளும் முதலாவது இடத்தை தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொடுத்து அந்த 3 நாளும் பசியா கிடந்தாலும் பொட்டலத்தை பிரிக்காம இருந்தான். ஆனா அந்த 5ஐயும் கர்த்தர் கண்டு ஆசீர்வதித்து பெருக பண்ணினார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. உங்ககிட்ட இருக்கிறது, அவனுடைய பசிய பார்க்கல, கர்த்தருடைய வார்த்தையின் மேல் தாகமா இருந்த போது அவனுக்குள் இருந்த கொஞ்சத்தையும் ஆசீர்வதித்து ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். 12 கூட நிறைய எடுத்து கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா. அதனால எல்லாம் கொஞ்சமா தான் இருக்கும். நான் சொல்றேன், தேவனுடைய கிரியை வெளிப்படணும்னா ஏதோ ஒரு பலவீனம் இருக்கணும்ல. கர்த்தர் நல்லவர் என்பதை
நீங்க பாருங்க, ஒரு சாப்பாடை ருசி பார்க்கணும்னா முதல்ல என்ன இருக்கணும்? எங்க நீங்க ஒரு KFC சிக்கன் ஆர்டர் பண்றீங்க, அதை சாப்பிடணும்னா முதல்ல என்ன வேணும்? நல்லா பாருங்களேன், கொஞ்சம் பேருக்கு நல்லா வயிறு கொஞ்சம் ஃபுல்லா இருக்கும்போது சாப்பிட சொன்னா என்ன வருங்க? இதுல மசாலா இல்ல, வேகல, புழு பூச்சின்மா. ஆனா நல்ல பசியில கொடுங்க, என்ன பண்ணுவான்? சாப்பிட்டுருவாங்க. அதே மாதிரிதான் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிச்சு பார்க்கணும்னா முதல்ல என்ன இருக்கணும்? ஆத்தும பசி இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அந்த ஆத்தும பசியோட இன்னைக்கு கர்த்தர் என்னோட என்ன பேச சித்தமா இருக்கிறார், என் வாழ்க்கையில் கர்த்தருடைய கிரியை எப்படியாக விளங்க போகிறது என்கிற ஆத்தும தாகம் உங்களுக்குள்ள வேரூன்றி இருந்தால் நிச்சயமாக தேவனுடைய கிரியைகள் உங்க வாழ்க்கையில நிச்சயமாய் நிறைவேறும். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய கிரியைகள் நிறைவேறணும்னா முதல்ல என்ன பலவீனமாக கூடாது? தேவன் பலப்படுத்துறார்னா என்ன பலவீனமாக கூடாது? ரோமர்களின் நிருபம் 4ஆம் அதிகாரம், திருப்பிக்கங்க, ரோமர்களின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமர்களின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க. அவன் விசுவாசத்திலே எல்லாம் சொல்லுங்க, அவன் விசுவாசத்திலே பலவீனமா இருக்குல்ல. இங்கதாங்க ரொம்ப பெரிய குழப்பமே. நிறைய பேருக்கு தடுமாற்றம் என்ன தெரியுமா? தேவனுடைய கிரியைகள் வெளிப்படுவதற்கு முன்பதாகவே பிசாசு அவங்க விசுவாசத்தை என்ன பண்ணிடுறான்? பலவீனம் அடைய செஞ்சிருவான். ஆண்டவர் என்ன இந்த ஊழியத்துல தான் வச்சிருக்கிறாரு, இந்த இடத்துல தான் வச்சிருக்கிறாரு, இது ஆண்டவர் வச்சிருக்கிற குடும்பம்னு சொல்லி நம்ம ஜோம் பண்ண கொஞ்ச நாள் எங்க நமக்கு எல்லாருக்கும் என்ன இருக்குன்னா, பொறுமைக்கு என்ன இருக்கு? நம்ம ஆமா ஆண்டவரை தேடுற பிள்ளைங்களுக்கு என்ன இருக்கு? பொறுமைக்கு. கிறிஸ்தவங்களுக்கு பொறுமைக்கு அளவு இருக்கலாமா, இருக்க கூடாதா? நல்லா சத்தமா சொல்லுங்க. பொறுமைக்கு அளவு இருக்கலாமா? எங்க ஒருத்தர் வந்து கேட்பாரு, என் சகோதரனை தப்பு பண்ணா எத்தனை தடவை பண்ணீங்க? எத்தனை தடவை சொன்னார் ஆண்டவர்? 7. அப்ப எத்தனை தடவை ஆச்சு? நல்லா கவனிங்க. ஆமா, திருப்பி எவ்வளவு கணக்குன்னு கேட்டா தப்பாயிரும். அல்லேலூயா. கால்குலேட்டர் வேணும். சோத்துறோம். நல்லா கவனிங்க. இப்போ 7-70 தரம் ஆண்டவர் நம்மளை மன்னிக்கணும்னு சொன்னா நம்ம பொறுமை அளவு எப்படி இருக்கணும்? நீடிய பொறுமை உள்ள தேவனுக்கு பொறுமை உள்ளவனா இருக்கும்போது என் விசுவாசத்தை ஒரு சூழ்நிலையாலும் பலவீனப்படுத்த முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் கொண்டு போய் வச்சிருக்கிற இடம் வனாந்தரமா இருக்கலாம், ஒண்ணுமில்லாத இடமா இருக்கலாம், ஆனா அவன் விசுவாசம் எல்லாம் சொல்லுங்க, அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. தொடர்ந்து படிங்க. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது. எத்தனை வயசுங்க? நல்லா சொல்லுங்க. எத்தனை வயசு? 100 வயசா இருக்கும்போது அவன் விசுவாசம் பலவீனமா. ஆண்டவர் சில நேரத்துல உங்களை ஊழியத்துல உயர்த்துறேன்னு சொல்லியிருப்பாரு. அது 1 வருஷம் ஆகலாம், 2 வருஷம் ஆகலாம், 5 வருஷம் ஆகலாம், 10 வருஷம் ஆகலாம். ஆனா என்ன சொல்லியிருக்கு பாருங்களேன், ஏறக்குறைய 100 வயது உள்ளவனா இருக்கும்போது சொல்லுங்க எல்லாரும், தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்க சூழ்நிலையில் இருக்கிறது எல்லாம் கொஞ்சமா இருக்கலாம், நம்பவே முடியாம இருக்கலாம், ஆனால் செத்து போனதையும் மறந்து தேவனுக்கு முதலாவது இடத்தை கொடுத்தால் கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை மேன்மைப்படுத்த அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஏறக்குறைய எத்தனை வயசு? வயசு ஏறக்குறையன்னு தான் போட்டிருக்கு. 100 வயசுக்கு மேலையும் இருக்கலாம். ஆனா 100 வயசு வரை காத்திருந்தாலும் அவர் விசுவாசத்துல பலவீனமா இருக்கல. அவர் விசுவாசத்தை இந்த உலகத்தால அசைக்க முடியல, பிசாசுனால அசைக்க முடியல. அல்லேலூயா. உங்க குடும்பத்துல நீங்க மட்டும் கர்த்தரை ஆராதிக்கிறவங்களா இருக்கலாம், ஆனா உங்க விசுவாசத்தை எந்த சூழ்நிலையும் அசைக்கவே கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த இடத்துல உங்க விசுவாசம் உடையிற மாதிரி ஒரு சிலர் உட்கார்ந்து இருக்கிறீங்க. உங்க சூழ்நிலை உங்க விசுவாசத்தை உடைக்கிறது போல இருக்கிறது. ஆனா நான் இன்னைக்கு சொல்றேன், உங்க பிரச்சனை எதுவா இருக்கலாம். பெரிய கடனோட இந்த இடத்துல கர்த்தர், இவ்வளவு பெரிய கடன், நான் சொல்றேன், அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருந்தும் தன் சரீரம் என்னது? தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும். இங்க பாருங்க, உங்க நீங்க இருக்கிற இடத்துல ஒரு பாசிபிலிட்டியும் இருக்காதுங்க. உலகத்தின் பார்வையில் நான் எப்பயும் சொல்றேன், தேவன் உங்களை பயன்படுத்தணும்னா நீங்க பிசிக்ஸ மறந்துடணும், அரித்தமெட்டிக்ஸ மறந்துடணும், பிசிக்ஸ மறந்துடணும், கெமிஸ்ட்ரிய மறந்துடணும், பயாலஜியை மறந்துடணும், வார்த்தையை மட்டும் பிடிச்சுக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?
Don't use your mathematical mind into the spiritual world. கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நீங்க அதை கொண்டு வரவே கூடாது. இத்தனை வயசு ஆயிருச்சே, இவ்வளவு பெரிய பலவீனமா இருக்குதே. உலகம் எல்லாத்தையும் பெருசா தான் காட்டும். ஆனா தான் 100 வயது உள்ளவனா இருந்தும் தன் சரீரம், சொல்லுங்க, தன் சரீரம் செத்து போனது. அவன் சரீரத்துல என்ன மார்க்கமும் இல்லைங்க. ஆனா கர்த்தரால ஒரு குழந்தையை கொடுக்க முடிஞ்சிச்சு. உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கடனாளோட இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், எவ்வளவு பெருசா இருந்தாலும் நீங்க அதை பத்தி யோசிக்காம, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு சொல்ல 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 அவருடைய வார்த்தையின் அபிஷேகம் உங்களுக்குள்ள இறங்கி எல்லாவற்றையும் மாற்றும். அல்லேலூயா. அதனால ஏறக்குறைய தன் சரீரம் செத்து போனதையும் நல்லா கவனிங்க. ஏன் தெரியுமா அந்த ஆபிரகாமுடைய விசுவாசம் ஏன் தெரியுமா பலவீனம் அடையல? தன் சரீரம் செத்து போனதையும் அவன் என்ன பண்ணல, அறியல. அப்புறம் என்ன போட்டிருக்கு, சாராளுடைய கர்ப்பம். நல்லா கவனிங்க, மொத்த குடும்பத்திலையும் சிச்சுவேஷன் எல்லாம் மோசமா தான் இருக்கு. ஆனா ஒண்ணு தெரியும், என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், என்னை தெரிந்து கொண்டவர் உண்மை உள்ளவர். எல்லாம் செத்து போயிருச்சுங்க. தேர் ஆர் நோ ஹோப். ஒரு பாசிபிலிட்டியும் இல்ல. நீங்க அநேகர் இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், எல்லாம் முடிந்ததுன்னு சொல்ற இடத்துல தான் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நல்லா கவனிங்க. நீங்க நிறைய பேர் ஃபிளைட்ல போயிருக்கலாம். இந்த ஃபிளைட் எப்ப தெரியுமாங்க பறக்க ஆரம்பிக்கும்? அந்த வீல், அது கம்ஃபர்ட் ஜோன்ல இந்த உலக இந்த பூமியில போகும்போது 2 வீல் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த வீல் எப்ப கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா உயருதோ அப்ப என்ன ஆயிரும் அது. அதனால ஆண்டவர் எப்ப உங்களை கம்ஃபர்ட் ஜோன்ல வச்சிருக்கிறாரோ அப்ப வரை கர்த்தர் உங்களை உயர்த்த முடியாது. ஆனா எல்லாத்தையும் விட்டு விலக்கி கர்த்தர் உங்களை ஒருவனா எங்க கொண்டு போய் உயர்த்தணும்னு நினைச்சிருக்கிறாரோ அங்க உங்களுடைய உயர்வை ஒருவனாலும் தடை செய்ய முடியாது. அல்லேலூயா. தன் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனது. இதுதான் முழு குடும்பத்தையும் கர்த்தருடைய விசுவாசத்திற்குள்ள கொண்டு வருது. கர்த்தருடைய விசுவாசத்துக்குள்ள இவன் எவ்வளவு அழகா கொண்டு வந்தார் பாருங்க. ஆபிரகாம் தன்னுடையதை பத்தி யோசிக்கல, யாரை பத்தி யோசிக்கல, சாராளுடைய கர்ப்பம். அல்லேலூயா. நம்ம நல்லா கவனிங்க. இதை ஏன் ஜெப குறைவா இல்ல என் பிள்ளைகளோட நிறைய இதில் நம்ம என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு தப்பு வந்துருச்சு, நமக்கு இருக்கிற பெரிய ஆவிக்குரிய வாழ்க்கையில பெரிய தப்பு வந்துச்சுன்னா ஒருத்தன் உயர்ந்துகிட்டே இருந்தானா அந்த கிரெடிட்டை ஃபுல்லா தான் எடுத்துக்குவான். ஆனா ஒரு குறைவு வந்துருச்சு என்ன பண்ணுவாங்க தெரியுமா, என் பிள்ளை தான் பாஸ்டர், நீங்க ஏன் லேட்டா வந்தீங்க, அவ காலையில எந்திக்கவே லேட்டா தான், ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுவா, லேட்டா எந்திப்பா, ஏதாவது கறி எடுத்து வச்சுட்டு வரணும். பாத்தியா, நிறைய பேர் ஆராதனைக்கு வரதே கறி எடுக்க. சோத்திரம். அல்லேலூயா. இந்த கறி எடுக்கிற இருதயம் என்னைக்கு வெளியே போகுதோ அன்னைக்கு தான் விடுதலை ஆராதிப்போம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கறிக்கடியெல்லாம் கறி முடிஞ்சிருமேன்ட்டு தான் கொஞ்சம் பேர் ஆராதிக்கிறது. நான் சொல்றேன், ஆண்டவர் ஸ்தோத்திரம், எலியாவை போஷிச்சது மாதிரி உங்களை போஷிக்கணும்னா நீங்கள் எதையும் எண்ணாம இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. உங்க சூழ்நிலை யோசிக்காதீங்க. அது எவ்வளவு பெருசா இருந்தாலும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் அது நினைக்கவே கூடாது. இங்க வந்து உட்கார்ந்தா என் தேவனால முடியும், நான் ஜெபிக்கும் போது என் தேவனால முடியும். நிறைய பேருக்கு என்ன தெரியுமா, இது ஆண்டவரால முடியாது. இருந்தாலும் நான் சொல்றேன், அப்படி ஜெபம் பண்ணாதீங்க, நினைக்கவே நினைக்காதீங்க, ஆண்டவரால முடியும். இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க எந்த காரியம் முடியாதுன்னு சொல்லி இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்களோ உங்க உடைந்து போன குடும்பங்கள் இன்னைக்கு கர்த்தர் சேர்க்க போகிறார். நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், உடைந்து போன சில குடும்பங்களை கர்த்தர் சேர்க்க போகிறார். உங்களுடைய சமாதானம் பெரிதா இருக்க போகிறது. கர்த்தரை விசுவாசிப்பீர்களே ஆனால் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி, கர்த்தர் எங்கள் குடும்பங்களை ஸ்தோத்திரம் நீர் சேர்க்க வல்லமை உள்ளவர். செத்து போன சூழ்நிலையை நான் நினைக்க மாட்டேன். ஆனா உங்க மேல உள்ள விசுவாசம் ஒரு நாளும் குறையாது, ஒரு நாளும் குறையாது. என் பலவீனம் என் பலவீனம் ஒன்றுக்கும் உதவி இல்லாமல் போயிருச்சு. என் பலவீனம் ரொம்ப கொடிதானா இருக்கு, ஆனா அதை நினைக்கவே கூடாது. கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிற அபிஷேகம் பெரியது, கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிற அழைப்பு பெரியது, கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிற திட்டம் பெரியது. அதனால don't look at the situations, worldly circumstances பார்க்காதீங்க. ஆண்டவர் மேல மட்டும் விசுவாசமா இருந்தீங்கன்னா கர்த்தர் நிச்சயமா உயர்த்துவார். இப்படி நீங்க விசுவாசத்துல பலவீனமா இல்லாம இருந்தீங்கன்னா நல்லா கவனிங்க, அது விசுவாசத்துல பலவீனப்படக்கூடாதுன்னா நல்லா கவனிங்க. விசுவாசத்துல பலவீனப்படாமலே நான் கர்த்தர் வைத்திருக்கிற இடத்துல நிலை நிற்கணும்னா என்ன செய்யணும்? நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். நீதிமொழிகள், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல்
உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். இப்ப நீங்களே இந்த வசனத்தை படிச்சு பாத்தீங்கன்னா எப்படி தெரியுமா? என் சுய புத்தியின் மேல் சாயாமல் என் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து என் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக் கொள்வேன். அப்பொழுது அவர் என் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். இப்ப நீங்க எல்லாரும் வாசிங்க, நான் வாசித்த மாதிரி நீங்க வாசிங்க பார்க்கலாம். அந்த தம்பி 5, 6 போடுங்க வசனத்தை. முதல்ல பாருங்க, உன் சுய புத்தி என் சுய புத்தியின் மேல் சாயாமல் என் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து என் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக் கொள்வேன். அப்பொழுது அவர் என் பாதைகளை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். சுய புத்தியின் மேல சாயாதீங்க. உங்க விசுவாசம் பலவீனம் அடையாம இருக்கணும்னா, கர்த்தர் குறித்திருக்கிற இடத்துல கர்த்தர் உங்களை நிலைநிறுத்தணும்னா, ஊழியத்தில் ஆனாலும், குடும்ப வாழ்க்கையில் ஆனாலும், வெளி உலகத்தில் ஆனாலும் கர்த்தர் உங்களை உயர்த்தணும்னா, world may say anything at you, ஆனா நீங்க அதை பார்க்காதீங்க. சுய புத்தியின் மேல் சாயாமல் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து. கர்த்தரில் நம்பிக்கையார். நல்லா கவனிங்க, கர்த்தர் மேல இருக்கிற விசுவாசம் பலவீனம் அடையக்கூடாதுன்னா ரொம்ப முக்கியமான காரணம். எதில் நம்ப கூடாது? என்னக்கா படிச்சிருக்கோம்ல, படிச்சிருங்க. நான் சொல்றேன் அதானே, அரித்மெட்டிக்ஸும் உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷும் உங்களுடைய லிங்குஸ்டிக் ஸ்கில்ஸா இருக்கலாம், உங்களுடைய ப்ரொஃபஷனல் நாலேஜ் எதுவா இருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய சமூகத்துல எல்லாம் குப்பை. அல்லேலூயா. எல்லாம் குப்பை. ஆண்டவரே, நான் வெறும் களிமண் தான் ஆண்டவரே, நீர் விரும்புகிறபடி என்னை வணைந்து கொள்ளுன்னு சொன்னாதான் என் சுய புத்தி என்னை விட்டு. ஏன்னா நிறைய நேரத்துல விசுவாசம் பலவீனம் அடைவதற்கு காரணம் என்னன்னா, நம்ம வயசை பார்ப்போம். முதல்ல வயசை பார்க்க கூடாது. ரெண்டாவது புத்தியை யூஸ் பண்ணுவோம். இது அந்த வியாதியா இருக்குமா, இந்த வியாதியா இருக்குமா. நான் சொல்றேன், உங்க சுய புத்தியை பார்க்கவே பார்க்காதீங்க. அது எப்படிப்பட்ட பலவீனமா இருந்தாலும் உயிரடைய செய்கிற கர்த்தரை ஆராதிக்கிற உங்களுக்குள்ள தேவனுடைய ஜீவன் இறங்கி வரும். ஆமென். எப்படிப்பட்ட பலவீனம் சுய புத்தியின் மேல். இப்ப எதுக்கு எடுத்தாலும் கூகுள், யூடியூப், எதுக்கு எடுத்தாலும் கூகுள். என்ன டவுட்னாலும், இந்த வியாதி வலி இருந்தா கூட, ஒன்ஸ் நரம்பு வலினா கூட யூடியூப், கூகுள். நான் சொல்றேன், கூகுளையும் யூடியூபையும் நம்பாத, சுய புத்தியை சாராத, கர்த்தரை மட்டும் நம்பியிரு. எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் தேவனால மாற்றி எறிய முடியும், வேரோட புடுங்க முடியும். ஆமென். வேரோட புடுங்க முடியும். அதனாலதான் சொல்றேன், சுய புத்தியின் மேல் சாயாமல். அல்லேலூயா. சுய புத்தியின் மேல சாயாதீங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் விசுவாசம் பலவீனம் அடையாம இருக்கணும்னா நல்லா கவனிச்சுக்கங்க. ஆண்டவரே, சுய புத்தி எல்லாம் வீணப்பா, குப்பையப்பா, நான் உம்மை மட்டும் நம்பி இருக்கிறேன். சொல்றேன், 100 வயசுல செத்து போனதை நினைக்காம இருக்கணும்னா அப்ப அவர் எதுல சாய்ஞ்சு இருக்குல்ல? தன்னுடைய சுய புத்தியில. 100 வயசு எவ்வளவு அனுபவம் இருக்கும். என்ன நல்லா கவனிச்சுக்க பாப்பா, எனக்கு வயசு இருக்கு அதனால சொல்றேன். நான் சொல்றேன், யார் சொன்னாலும் ஆண்டவர் சொல்றாரா, தைரியமா செய்யுங்க. அல்லேலூயா. சுய புத்தியின் மேல சாயாதீங்க. கர்த்தருடைய திட்டத்துக்கு ஒப்பு கொடுங்க. உங்க வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். நான் சொன்னேன், முதல்ல சொன்னேன், 100 வயது உள்ளவனாய் இருந்தும் தன்னுடைய சரீரம் செத்து போனதையும் காராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். இப்ப பாருங்க, எண்ணாம போறாரு. இப்ப போக 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 உன் வழிகளில், 6ஆம் வசனத்தை போடுங்க, உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அவர் செத்து போயிருச்சு. ஆனா யாரை மட்டும் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தாரு? ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு. ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு. அதை அவர் நிறைவேற்ற வல்லவர். என் வேலையில ஒரு உயர்வை தருவேன்னு சொல்லி இருக்கிறாரு. அவர் அதை தருவார். அதுக்குள்ள புதுசா 2 பேர் எடுத்துட்டாங்க. கவலைப்பட